ஜெய் சீதாராம். அடியேன் பாதுகாதாசன். சரி சரி போய் உட்காரு. ராமாயணம் படிக்க வந்திருக்கிறோம். தினமும் ஒரு ராமாயண பேஜுங்கிறது வடூர் வடபாதியில் காமாட்சி அம்மன் கோயிலில், செங்கல்த்து பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயிலில் ராமாயணம் படிக்க வந்திருக்கிறோம். இவங்கெல்லாம் ராமாயணம் கேட்க வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஏதோ போட்டு அடிச்சு ராமாயணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சின்ன கதை என்ன பார்க்குறது அப்படின்னா, என்ன பார்க்கலாம். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நான்வெஜ்ஜுக்கு இங்கே நான்வெஜ் சாப்பிட்றதுனால என்ன கெடுதல், வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால என்ன கெடுதல் அப்படியெல்லாம் சொல்லும்போது அதில் ஒன்றும் ஒரு பெரிய இல்லை. எல்லாமே உணவு தான். அது இறைவன் படைக்க விட்டது நம்ம சாப்பிட்றதுக்காக தான். அதில் சில பேர் இல்லை நான்வெஜ் நாங்கள் உயிரை கொள்ளாமல் சாப்பிடுவோம், உயிரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அதை நிப்பாட்டி சாப்பிடுவாங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. நம்ம சுவாசிக்கிற காற்றுல உயிர் இருக்குது, அதில் பாக்டீரியா இருக்குது. அதை சுவாசிக்கும் போது அந்த பாக்டீரியாவை நம்ம கொண்டுருவோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உயிர் இருக்குது. எதெல்லாம் செயல்படுதோ செயல்படாதோ எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான். காய்கறியிலும் உயிர் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறதுன்னா, நம்ம அதில் புரோட்டீன் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். நான்வெஜ்ஜில் சீக்கிரம் கிடக்கூடியது. அது இதில் புரோட்டீன் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்ல, அதுக்கு ஈக்குவலான புரோட்டீன் இருக்கும். ஆனால் இது சீக்கிரம் கெடாது. நான்வெஜ்ஜில் இப்போ ஏதோ ஒரு மாமிசத்தையோ இல்லை ஏதோ வாங்கி அந்த வஸ்துவை நீங்கள் வச்சுருக்கும்போது ஒரு 3 மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ அதோடைய பாக்டீரியாக்கள் அது உள்ளே பூந்து அதை சிதைச்சி சீக்கிரம் அதை கெட வச்சிடும். அதை நம்ம சாப்பிடும்போது சீக்கிரம் அது கிருமிகள் தொற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை நம்ம முன்னோர்கள் அது மேக்சிமம் கொஞ்சம் சில இறை வழியில் போகிறவங்களாம் மேக்சிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி ஒரு வல்கராக வேண்டாம், அது சீக்கிரம் தத்தக்கூடியது அப்படின்னு அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. சரி, வெஜிடேரியனில் மட்டும் எப்படி தவாதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க, இல்லை ஒரு பரங்கிக்காய், ஏதோ ஒரு காய்கறி வாங்கும்போது அதை ஒரு கத்திரிக்காயை வாங்கி வீட்டில் போடுங்க, ஒரு பரங்கிக்காயை வாங்கி வீட்டில் போடுங்க, ஒரு முருங்கைக்காயை வாங்கி போடுங்க. குறைஞ்சது அது அழுகி போகிறதுக்கு 10 நாள் ஆகும். அதே கறிக்கடையிலே இல்லை மீன் கடையிலே போய் அந்த வஸ்துவை வாங்கி வீட்டில் வைங்க, 4 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். அப்போ ஈஸியாக அதில் பாக்டீரியா பூந்துடும். அதில் ஈஸியாக பாக்டீரியா பூராது. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பாக்டீரியா பூராத நம்ம அதிகமாக போகாத அது நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு சைடு எஃபெக்ட் நமக்கு எதுவும் பண்ணாது. ஆனால் இது சைடு எஃபெக்ட் சீக்கிரம் நமக்கு காட்டக்கூடியது. அதனால தான் இதெல்லாம் ஒதுக்கிச்சு. சும்மாலாம் அந்த காலத்தில் எதுவும் நம்மளாம் இது இல்லை. எல்லாத்துக்கு முன்னாடியும் சில ரகசியம் இருக்கும். எல்லாமே நம்மளோட நன்மைக்காக உருவாக்கப்பட்டது தான். நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டோம். அதில் சில பேருக்கு என்ன சொல்கிறது, சில விஷயங்களை பூத்தி அப்படி பாலிடிக்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மள்கிட்ட உள்ள அந்த அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் இறைவனை அடையணும்னு நம்ம முனைப்பட யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விவாதத்திலும் கலந்துக்கூடாது, எந்த பொருளுமே ஆசைப்படக்கூடாது. எல்லாத்தையும் திறந்தால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும். இதெல்லாம் ஆசை எல்லாத்து மேலேயும் இதெல்லாம் ஈர்ப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சும்மா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு விட்டுலாம். இப்போ எனக்கு இருக்குது, இறைவனை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டால் தான். எப்படி சொல்கிறதுன்னா, மகாபாரதத்தில் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என்னை காப்பாற்றுங்க, பீஷ்மரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த திரௌபதி அம்மா எல்லாத்தையும் கெஞ்சி கூத்தாடும்போது யாருமே வரல. கடைசி நேரத்தில் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னப்போ கூட அப்பயும் வரல. கிருஷ்ண பகவான் வருது. சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ண பெருமாளத்தை காப்பாற்றுறது. சரணாகதி அப்படின்னா என்ன, இப்படிங்கிறது நான் எல்லாத்து கூட இருக்கிறேன் என்னை காப்பாற்று, இப்படிங்கிறது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்னை காப்பாற்று அப்படிங்கிறது தான் இப்படின்னா நான் எல்லாத்து கூட இருக்கிறேன் என்னை காப்பாற்று. இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நீ தான் அப்படி. இதுக்கு பேர் என்னன்னா எல்லாத்தையும் துறக்கிறது, துறந்து மேலே கையேந்திடுறது.
பெருமாளே எனக்கு இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த அம்மா இதுதானே இப்படி இன்னும் மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பகவானே எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல தூக்குனதுக்கப்புறம் என்ன பகவான் சுற்றி காப்பாற்றிட்டாரு. அந்த மாதிரி பெருமாளுக்கிட்ட போகணுன்னா எல்லாத்தையும் திறக்கணும். அது அவ்வளோ சாமாரியம் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு என்ன பெருமாளே திருவுள்ளம் அருள் பாலிக்கும். அருள் பாலித்து எல்லாத்தையும் அவரே துண்டிச்சு விடும். நம்மளால் எதுவுமே துண்டிக்கவே முடியாது. எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு வரவே முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், எனக்கு இது மேலேயும் ஆசை இல்லைப்பா, எனக்கு பிறவே கிடையாதுப்பா, நான் இனிமேல் பிறக்கவே மாட்டேப்பா அப்படிங்குவாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது தான். உள்ளுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கும், 1000 கனவுகள் இருக்கும், 1000 இது இருக்கும். எல்லாத்தையும் திறக்கணும். திறந்துட்டு பெருமாளுடைய பாதம் போதும் அப்படின்ட்டு போய், அதுவும் ஒரு ஆசை தான். அந்த ஆசையோடே இருந்தால் தான் அங்கே போய் அடைய முடியும். அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அதை அந்த எங்கே நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்கள்ல, அந்த இது பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவர் கூட வந்து சேவை பண்ணலாம். அதுக்கப்புறமும் ஒன்றோட ஒன்று கலந்துடலாம் அவர் கூட. ஆனால் எங்கே போனாலும் ஏதோ ஒரு வசுவாக நீங்கள் இருந்தால் அவங்க வேறு வழியே இல்லை. பெருமாள்கிட்டே போனாலும் அந்த ஒரு லோகத்துக்கு ஒவ்வொரு இப்போ ராமாயணத்துலேயே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ராமர் கூட போனால் அத்தனை பேருமே தனியாக ஒரு லோகத்தில் போய் அவங்க சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு இது இருக்குது. அது மாதிரி யார் யாரை இறைவனோட எந்தெந்த அளவுக்கு டீப்பாக இது பண்ணுறாங்களோ அவங்கவுங்க அந்தந்த லோகத்தில் போய் இருப்பாங்க இந்த லோகம் முடிகிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். கேலக்ஸி ஃப்ளாக்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை கேலக்ஸி முடிஞ்சு போகுது, கேலக்ஸியோட ஆயுசு முடிஞ்சு போகுது. அப்போ எல்லாம் அந்த இதுக்காக இதில் இதில் சொல்கிறோம்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆயுசு உண்டு இல்லை. சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம், ராமாயணத்தை படிப்போம். இவ்வாறு கூறிவிட்டு தேகமே தேசுமிக்கவரான கௌதமர் கேட்ட இடத்தில் அனைத்தை கெட்ட நடத்தையுள்ள அவரையும் அந்த ஆசிரமத்தையும் துறந்து சித்தசாரணங்கள் உலாவரும் இமாலயத்திற்கு அழகிய சிகரம் ஒன்றில் நீண்ட தவம் செய்ய போய்விட்டார். அகலிக சாபம் மிகுது. இந்த ராமாயணத்தில் நமக்கு எப்படியாப்பட்ட சாபம் இருக்குது, அதுலேருந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சாபங்கள்னால் என்ன? சாபங்களும் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய பிரதிபலிப்பு. நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு எதிர்வினையாக ஒரு செயல் வரும். அதுதான் இயற்கை. இப்போ ரொட்டி வச்சோம்னா எறும்பு வரும், ஒரு மம்டையால் வெட்டினோம்னா ஒரு புளி வருது. அது மாதிரி ஒரு செயலை செஞ்சால் அதை வச்சு ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி செய்கிற செயல்னால வர்ற வினைகள் தான் நம்ம தொத்திக்கும். அந்த மாதிரி நிறைய விடைகள் நம்மளை சுற்றி இருக்கும். அதுலேருந்தெல்லாம் விடுவிட்டு பெருமாளை எப்படி அடைவது, அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. பெருமாளை அடையிறதுக்கு நிறைய தவம் பண்ணணும், அந்த மனசை லேசாக்கிக்கணும், பெருமாளை வந்து மோட்சம் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அகலிகை மோட்சம். ராமாயணத்தில் மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா உள்கருத்து இருக்கும். இந்த ராமாயணத்துக்குள்ள உள்கருத்துன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, உள்ள ஊடுருவி பார்த்தா தான் அது தெரியும். இந்த அகலிகை மோட்சத்தை ஒருத்தர் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னா பகவானை எப்படி அடையுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இந்த பூமியே எடுத்துங்களேன், ஒரு நெருப்பு கிளம்பாக இருந்துச்சு. அது ஆடுறதுக்கு அதில் உயிரினம் வந்து வாழ்கிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகிருக்கு. அப்போன்னா அது வரைக்கும் அது காற்றுப்பட்டு மழைப்பட்டு எல்லாம் மோல்டாகி அதை ஒரு பொசிஷன் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்கிறோம், திடீர்னு கோபம் வந்துடுது அப்படின்னா உடனே அந்த சண்டை வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அப்படியே இந்த சண்டை வந்ததுக்கப்புறம் பேசாமல் அப்படியே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே யாருமே. அப்புறம் அப்படியே இந்த கோபம் குறைஞ்சி ஒரு 6 மாதம் 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும். நல்லா ஒன்று கேட்குங்க, நம்ம இந்த கேலக்சிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த கேலக்ஸி என்னென்ன குணம்லாம் இருக்கோ நம்மக்கிட்ட இருக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன குணம்லாம் இருக்கோ அத்தனையுமே இந்த கேலக்சிக்கு இருக்கும். மலைக்கு என்ன குணம் இருக்குது? எல்லாரையும் குளிக்குதா? அதே குணம் நம்மள்கிட்ட இருக்குது, நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். சூரியனுக்கு என்ன குணம் இருக்குது? எல்லாத்தையும் வெப்பம் கொடுத்து வாழ வைக்குதா, உயிர் கொடுத்து எல்லாரையும் பிரகாசிக்குதா? அந்த குணம் நம்மக்கிட்டையும் இருக்கும். காற்றுக்கு என்ன குணம் இருக்குது? கடந்து போய் எல்லாரையும் வாழ வைக்குதா? அதே குணம் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த பஞ்சபூதங்களுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அத்தனையுமே நமக்கும் இருக்கும். ஏன்னா அந்த பஞ்சபூதத்தால் உருவானது தான் நம்ம.
இப்படி பஞ்சபூதத்தால் உருவான நம்ம இந்த பஞ்சபூதத்தில் உள்ள அனைத்து குணமும் நம்மகிட்ட இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது மாதிரி அகலிகை இந்த ராமாயணத்தை படிக்கும்போது ஒவ்வொரு கட்டத்தில் வரும்போது ஒவ்வொரு ஞானங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வழி கிடைக்கும். டெய்லி ஒரு பேஜாச்சும் ராமாயணம் படித்து பாருங்கள். அதுக்கு ஒரு விஷயத்தில் போகாமல் எதையும் நீங்கள் ரிசல்ட்டு பார்க்க முடியாது. படிக்காமல் எப்படி ரிசல்ட்டு பார்க்க முடியும்? நல்லா படித்தா தானே பரீட்சை எழுத முடியும், பாஸ் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். படிக்காமல் இருந்தால் ஜனேந்திரியத்தை இழந்த இந்திரன் பயந்த முகத்துடன் அக்னி முனிவர்கள் சாரணங்கள் இருந்த இடத்திற்கு சென்று அவர்களிடம் கூறினார். தெய்வீக ஆற்றல் படைத்த கௌதமருக்கு கோபத்தை உண்டாக்கி அதன் மூலம் தேவருக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே என்னால் இவ்வாறு செய்யப்பட்டது. கோபம் கொண்ட அவரால் நான் பிறப்பு உறுப்பினை இழந்து விட்டேன். அவரும் நிகாரிக்கப்பட்டார். அவர் எங்களுக்கு கொடிய சாபம் கொடுத்ததால் அவருடைய தபோபத்தை அபகரித்து விட்டேன். தவம் மேற்கொண்டிருக்கும் போது கோபம் கொள்வது, சாபம் கொடுப்பது தவத்தின் சக்தியை குறைத்துவிடும். இது என்ன சொல்லியிருக்கு? சாபம் கொடுக்கறது மூலிமா நம்மளோட பவர் சேவ் வந்துடும். தேவர்களுக்கு உதவியாக இந்த காரியத்தை செய்தேன். கௌதமரின் தவத்திற்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் நீண்ட தவத்தில் பயனாக அவர் தேவலோகத்திற்கே அதிபதியாகி இருப்பார். எனவே தேவரிஷி சாரணங்களான நீங்கள் எல்லோருக்கும் எனக்கு பிறப்பு உறுப்பு உண்டாகும்படி செய்ய வேண்டும். இந்திரனுடைய வேண்டுகோளை கேட்ட தேவர்கள் அக்னியை முன்னிட்டு கொண்டு பித்ரு தேவர்களிடம் சென்று சொன்னார்கள். முன்பின் யோசனை செய்யாமல் காமவசப்பட்ட இந்திரன் முனிவரின் பத்தினியை கெடுத்தார். முனிவரின் சாபத்தால் ஜனேந்திரியத்தை இழந்தவராகப்பட்டார். இப்போது தேவராஜன் அங்கே தேவர்களிடம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் போகத்தானே எனக்கு இந்த நிலை என்று மிகவும் கோபப்படுத்துகிறார். பித்ரு தேவதைகளே, தங்களுக்கு அக்னி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆடு ஆண்டகோஷத்துடன் இருக்கிறது. இந்திரனோ அவைகளை இழந்தவனாகிவிட்டான். ஆட்டுடைய அந்த அங்கத்தை எடுத்து உடனே இந்திரனுக்கு கொடுங்கள். அந்த அங்கம் இல்லாமல் ஆடு உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். எனவே இனிமேல் உங்கள் திருப்தியாக அண்டகோஷம் இல்லாத ஆட்டை உங்களுக்கு தருகிறவர்களுக்கு ஏராளமான குறைவில்லாத பயன்களை கொடுங்கள். அக்னியினுடைய சொற்களை கேட்ட பித்ரு தேவதைகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்டிடம் இருந்த அண்டகோஷத்தை வெட்டி எடுத்து இந்திரனுக்கு உடலில் உரிய இடத்தில் ஒட்ட வைத்தார்கள். இது முதற்கொண்டு அகந்தினே எல்லா பித்ரு தேவதைகளும் அண்டகோஷம் இல்லாத ஆட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றாலும் ஆட்டை கொடுப்பவர்களுக்கு நிறைவான பலன் கிடைத்துவிடுகிறது. கடவுளுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னா நம்மலாம் ஏமாத்துறோம். ஜெய் சீதாராம். राम राम. अरे